மொபைல்ல வச்சு எடிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். எப்படியாவது நம்ம ஒரு லேப்டாப்ல எடிட் பண்ணிற மாட்டோமா? எப்படியாவது ஒரு பிசி பில்ட் பண்ணிற மாட்டோமான்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைலாம் எனக்கு இருந்துச்சு. பட் இன்னைக்கு என்கிட்ட வந்து என்னோட ஓன் பிசி இருக்கு. இந்த ஒரு பிசிய பில்ட் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி கம்ப்ளீட்டா சொல்றேன். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நான் காலேஜ் படிக்கிறப்போ என்னோட வீடியோ ஷூட் பண்ணனும்னாலும் சரி, அந்த வீடியோவ எடிட் பண்ணனும்னாலும் சரி, என்கிட்ட இருக்க மொபைல்ல தான் நான் எல்லாமே பண்ணுவேன். அந்த டைம்ல என் காலேஜ்ல இருக்கவங்க லேப்டாப் வச்சிருப்பாங்க. சில பேர் பிசிலாம் வச்சிருந்தாங்க. அதுல தான் அவங்க எல்லா வொர்க்குமே பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கிறப்ப ரொம்ப ஒரு பிரமிப்பா இருக்கும். நம்ம எப்படியாவது இதுல பண்ணிற மாட்டோமா அப்படின்னு. ஸோ காலேஜ் படிக்கிறப்ப டிசைட் பண்ணேன். எப்படியாவது ஒரு பிசி பில்ட் பண்ணிறணும் அப்படின்னு. ஸோ நான் காலேஜ்ல எடுத்த டிகிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ். ஃபைனல் இயர்ல எனக்கு ஒரு 3 கம்பெனில வேலை கிடைச்சது. அதுல ஒரு கம்பெனிய சூஸ் பண்ணி நான் வேலைக்கும் போனேன். எனக்கு ரூ. 22,000 சம்பளம் குடுத்தாங்க. அந்த ரூ. 22,000ல நான் பிஜி வாடகையும் குடுக்கணும், வீட்டுக்கு பணமும் குடுக்கணும், நான் ஆசைப்பட்ட பிசி வாங்குறதுக்கு நான் காசும் சேர்த்து வைக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கிறப்போ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் யாரும் கிடையாது. நானா தான் எல்லாமே பண்ணியாகணும். ஏன்னா எங்க அப்பா அம்மாக்கே அந்த டைம்ல கடன் இருந்துச்சு. அவங்களாலயும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சரி ஓகே ஃபைன் நம்ம எப்படியாவது பிசி பில்ட் பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். வீட்டுக்கும் நான் பணம் குடுத்துட்டு இருந்தேன். நான் பிசி பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த சேர்த்து வைக்கிற காசையும் வீட்டுக்கு குடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு வழியில பணம் செலவாயிரும்னு சொல்லி வீட்ல இருக்கவங்க கிட்ட நான் குடுத்துட்டு இருந்தேன். நான் இங்க காச கொடுக்க அவங்களுக்கு கடன் அடைக்க பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி நான் சேவ் பண்ணி வச்சிருந்த காச பாதி காசு வந்து குடுத்துட்டாங்க. என்னால எதுவுமே சொல்லவும் முடியல. சரி ஓகே நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட ஆயிருச்சு. இதுக்கப்புறமும் நம்ம சேவ் பண்ணணும்னு பண்ணிட்டே இருந்தா, நம்மளால இப்போதைக்கு பிசியே வாங்க முடியாதுன்னு சொல்லி, அந்த டைம்ல என் கையில இருந்த காசு ரூ. 1,00,000 ஓகேவா? அந்த ரூ. 1,00,000க்கு எப்படியாவது ஒரு பிசி பில்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் பிசி பில்ட் பண்ணேன். அந்த பிசில தான் இப்ப நான் எடிட்டும் பண்ணிட்டு இருக்கேன். இதிலிருந்து உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா, நம்ம மட்டும் தான் அதுக்காக வொர்க் பண்ற மாரி இருக்கும். நமக்காக வேற யாரும் வொர்க் பண்ண போறது கிடையாது. அது உங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல உங்க அப்பா, அம்மாவா இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாருமே வொர்க் பண்ண போறது கிடையாது. நீங்க மட்டும் தான் வொர்க் பண்ணணும். சோ நீங்க ஒரு காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்க காலேஜ்ல ஒரு டிகிரி நீங்க எடுத்திருப்பீங்க கரெக்ட்டா? அந்த டிகிரிலயே ஒரு வேலைக்கு போயிருங்க. வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேவ் பண்ணி வச்சு, உங்களுக்கு லேப்டாப்போ, கேமராவோ, வாட் எவர் நீங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, தாராளமா அதெல்லாம் வாங்கிக்கோங்க. நான் பிசி மட்டும் கிடையாது. கேமராவுமே என்னோட வேலையில இருந்து வந்த பணத்த வச்சு தான் நான் வாங்குனேன். சோ நீங்களுமே ஒரு வேலைக்கு போங்க. அதிலிருந்து வர பணத்த சேர்த்து வச்சு உங்களுக்கு புடிச்சதெல்லாம் நீங்க வாங்குங்க. சோ பிசி பில்ட் பண்ணணும், கேமரா வாங்கணும், இல்ல லேப்டாப் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க ஃபிரெண்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ஒரு வீடியோ வந்து எந்தவித எடிட்டுமே இருந்திருக்காது. எஸ்எஃப்எக்ஸ், பேக்கிரவுண்ட் மியூசிக் எதுவுமே இருந்திருக்காது. ஒரு 15 டூ 30 டேஸ்க்கு என்னோட லைஃப்ல நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். வித்தவுட் எடிட்ல. ரஃப் கட் மட்டும் தான் நான் பண்ணி போஸ்ட்டே போட போறேன். இந்த ஒரு வீடியோவ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு தாராளமா டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காப்பிரைட்ஸ்லாம் வந்து எதுவுமே குடுக்க போறது கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ நீங்க YouTubeல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே நீங்க Instagramல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நான் இவ்வளவு நாள் என்னெல்லாம் பண்ணியிருக்கனோ, என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு வீடியோவா நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு உங்க லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. சோ தேங்க் யூ சோ மச் கைஸ். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். பை.